எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். வருடத்தின் 365 நாளும் ராமநாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு இந்த அனுமனின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். ராம மந்திரம் எந்த இடத்தில் எல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் அனுமன் வந்து அமர்ந்து கொள்வார். வருடத்தின் 365 நாட்களில் எந்த நாளில் அனுமன் வழிபாட்டை செய்தாலும் அது சிறப்புக்குரிய வழிபாடுதான். இந்த நாளில் தான் அனுமனை வணங்க வேண்டும், இந்த நாளில் தான் அனுமனை வணங்கக்கூடாது என்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஆனால் அனுமன் ஜெயந்தி, அனுமன் பிறந்த நாளன்று அனுமனை வழிபாடு செய்யும் போது அதற்குரிய பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் 2025 டிசம்பர் மாதம் 19/12/2025 வெள்ளிக்கிழமை மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் வருகிறது. இந்த நாளில்தான் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் அனுமன் கோவிலுக்கு எந்தெந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாட்டை மேற்கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானால் தான் பிரச்சனை, எங்கள் குடும்பம் சனி பகவானின் தாக்கத்தால் ரொம்பவும் கஷ்டப்படுகிறது என்பவர்கள் மிளகு வடை செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் செய்ய வேண்டும். 11, 21, 27, 51 உங்கள் வசதிப்படி செய்து அதை கோர்த்து அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு வடைமாலை சாத்திவிட்டால் போதும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சனி பகவானின் தாக்கங்கள் படிப்படியாக குறையும். அதுவும் கருப்பு உளுந்தில் வடை தட்டி மாலை போட்டால் இன்னும் சிறப்பு. வெங்காயம் சேர்க்காமல் உளுந்த வடை மாலையை அனுமனுக்கு சேர்த்து வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்வில் நிம்மதி பிறக்கும். தீராத கடன் வீட்டில் கொழுந்து விட்டு எரிகிறது. வீட்டில் பயங்கரமான பணப்பிரச்சனை, வறுமை, கொஞ்சம் செல்வ வளம் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எங்களுடைய வாழ்வில் கொஞ்சம் நிம்மதி நிலவும். இந்த கடுமையான கடன் சுமையிலிருந்து எப்படி வெளிவருவது? அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி விடுங்கள். முடியவில்லை என்றால் ஒரு பாக்கெட் வெண்ணெயாவது வாங்கி கொண்டு போய் கொஞ்சம் வெண்ணெயை அனுமனது வாயில் தடவி மீதம் வெண்ணெயை அனுமனின் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்து மீண்டும் அந்த வெண்ணெயை வாங்கி வந்து நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிட வேண்டும். இது உங்களுடைய பண கஷ்டத்தை நீக்கும். சுபகாரிய தடை, வீட்டில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு, ராகு கேதுவால் பிரச்சனை இருக்கும், இதிலிருந்து வெளிவர வேண்டும். கணவன் மனைவி குழந்தைகள் என்று சந்தோஷமாக குடும்பத்தில் நாட்கள் செல்ல வேண்டும். இதற்கு என்ன பரிகாரம் செய்வது? அனுமனுக்கு கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொண்டு போய் கொடுங்கள். அனுமன் பாதத்தில் அந்த செந்தூரத்தை தடவி விட்டு மீத செந்தூரத்தை அனுமன் பாதத்தில் வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு அந்த செந்தூரத்தை கொண்டு வந்து தினமும் குடும்பத்தில் இருப்பவர்கள் நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கும். வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அனுமனுக்கு வெற்றிலை மாலை. உங்கள் வாழ்நாள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அனுமனுக்கு ஏலக்காய் மாலை. இப்படி அனுமன் ஜெயந்தி அன்று உங்களால் முடிந்த வரையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இவற்றையெல்லாம் செய்வதை விட ராமநாமத்தை அனுமன் ஜெயந்தி அன்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஸ்ரீ ராம ஜெயம் சொல்லுங்கள். அனுமன் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார். கண்ணுக்கு தெரியவில்லையே என்று சொல்லக்கூடாது. கட்டாயம் காற்றோடு காற்று கலந்திருக்கும் அனுமன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் பக்கத்தில் இருப்பார். நம்பிக்கையோடு இதை செய்பவர்களுக்கு அந்த அனுமன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்தவும் செய்வார். நீங்கள் வேண்டுமென்றால் இந்த அனுமன் ஜெயந்தி அன்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். அனுமனை உறவீர்கள், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.